சேரன் எல்லாரையுமே கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு. கோயில்ல போய் சோழன எல்லாரும் முன்னாடியும் சூடத்துல அடிச்சு சத்தியம் பண்ண வைக்கிறாரு. இனிமே எந்த பொண்ணையுமே ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். கார்ல வர கஸ்டமர் எல்லாத்தையுமே கஸ்டமரா மட்டும் தான் பார்ப்பேன். அதுவும் லேடீஸ் வந்தாங்கன்னா வாயவே தொறக்க மாட்டேன். இனிமே எல்லா பொண்ணுங்களும் எனக்கு அக்கா, தங்கச்சி அப்படின்னு சத்தியம் பண்ண சொல்றாரு. "என்னண்ணே இப்படிலாம் பண்ணணுமா?" அப்படின்னு அவரு கேட்க, "ஒழுங்கா பண்ணுடா" அப்படின்னு அசிங்க அசிங்கமா திட்டுறாரு. "கோயில்ல வந்து இப்படி அசிங்கமா திட்டாதண்ணே, நிலா வேற இருக்கா" அப்படின்னு அவரு சொல்ல, நிலா இருக்கப்ப தானே நீ இவ்வளவும் பண்ண. சத்தியம் பண்ணு அப்படின்னு எல்லாரும் சத்தியம் பண்ண சொல்றாங்க. கைய சுடும்னே அப்படின்னு அவரு சொன்னாலும், அதெல்லாம் சுட்டாலும் பரவால்ல. அப்பதான் உனக்கு புத்தி வரும் பண்ணு அப்படின்னு சொல்லி சூடத்துல அடிச்சு சத்தியம் பண்ண சொல்றாங்க. இந்த கேப்ல இவரு அந்த கோயில்ல தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கத பார்க்குறாரு. ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லாரும் இவர தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவரு பண்ண போற சத்தியத்த தான் கவனிச்சுட்டு இருக்காங்க. ஆனா சத்தியம் பண்ண போன இவரு அத கவனிக்காம வெளியில ஏதாவது ஒரு பொண்ணு இருக்குமான்னு ரூட் விட்டுக்கிட்டு இருக்காரு. கரெக்ட்டா ஒரு பொண்ணு மாட்டிருச்சு. அந்த பொண்ணு தேங்காய எப்படி உடைக்கிறதுன்னு தெரியாம பார்த்துட்டு இருந்துச்சு. படக்குன்னு சூடத்துல அடிச்சு சத்தியம் பண்ணதுக்கப்புறம், "சரி வாங்க, இதுக்கப்புறம் இவன் ஒழுங்கா இருப்பானான்னு பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு கோயில சுத்த போயிட்டாங்க. இவரும் பின்னாடியே போயி அப்படியே சுத்திட்டு வர மாதிரி, அப்படியே நைஸா நழுவி அந்த பொண்ணுட்ட வந்துடுறாரு. "ஏங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல இந்த தேங்காய் உடையவே மாட்டேங்குதுங்க. அதான் எப்படி உடைக்கிறதுன்னு தெரியல" அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, "உங்களுக்கு பிரச்சனை இல்லன்னா நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டா?" அப்படின்னு கேட்டதும் அந்த பொண்ணும் சரின்னு சொல்ல, இவரும் "இந்த தேங்காய் உடைக்கிறது ஈஸிங்க" அப்படின்னு கடல போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இத புடிச்சு உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னா, நான் உங்க கைய புடிச்சு வேணா சொல்லி தரேன் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணும் ஊன்னு சொல்லிருச்சு. உடனே கைய புடிச்சு, "தேங்காய இந்த மாதிரி புடிச்சு, இந்த மாதிரி உடைக்கணுங்க" அப்படின்னு கைய புடிச்சு உடைச்சு காட்டுறாரு. அந்த பொண்ணும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு நிக்க, கரெக்ட்டா நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க. சேரனும், நிலாவும் அவங்களுக்கு பின்னாடியே நின்னு, "இது திருந்தாத ஜென்மம். இப்பதான் சூடத்துல அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு வருது. அதுக்குள்ள அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். திருந்தவே மாட்டான் போல" அப்படின்னு சேரன் திட்டிக்கிட்டே அப்படியே மொறச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு சோழன் திரும்பி பார்க்குறாரு. இவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "ஐயோ! வசமா மாட்டிக்கிட்டேன் போலயே! சரி என்ன பண்ண போறாங்க? நான் ஹெல்ப் தானே பண்ணேன்" அப்படின்னு அவரும் ஏமாத்திக்கிட்டு மத்தவங்களையும் ஏமாத்தலான்னு பார்க்குறாரு. அப்படியே வந்து, "என்னண்ணே என்னாச்சு? கோயில சுத்தி முடிச்சுட்டு வந்துட்டீங்களா?" அப்படின்னு எதர்ச்சியா கேட்குற மாரி கேட்குறாரு. "என்னடா பண்ணிட்டு இருக்க? இப்ப தானே சூடத்துல எடுத்து சத்தியம் பண்ண. அதுக்குள்ள இப்படி ஒரு பொண்ணுட்ட வந்து கடல போட்டுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சேரன் கேட்குறாரு. "ஐயோ! சிவா! என்னண்ணே இப்படிலாம் கேட்குற? அந்த பொண்ணு தேங்காய் உடைக்க தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. நான் ஹெல்ப் பண்ணேண்ணே. ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றது குத்தமா? சொல்லுங்க. நான் கடலலாம் போடல. கோயில்ல வந்து இப்ப தப்பா பேசாதீங்க." அப்படின்னு அப்படியே சோழன் மழுப்பி விட்றாரு. நிலா, "அப்பப்பப்பப்பா! அதான் பார்த்தமே! நீங்க எப்படி ஹெல்ப் பண்ணீங்கன்னு." அப்படின்னு நிலா சொல்றாங்க. "நீ திருந்தவே மாட்டடா! உன்னலாம் எப்படி திருத்துறதுன்னே தெரியாது. கோயில்ல வந்து இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுவும் இப்ப தான் சத்தியம் பண்ண. சத்தியத்த மீறி இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க. உன்னலாம் என்னடா பண்றது?" அப்படின்னு அடிக்க வராரு. சேரன் அப்படியே அடிக்க வர சோழன் அப்படியே ஓடி போயிட்டாரு. நிலா மனசுக்குள்ளேயே இதெல்லாம் திருத்தவே முடியாது. திருந்தாத ஜென்மம். இதெல்லாம் என்னதான் பண்ணி திருத்த முடியும்? அப்படின்னு மனசுக்குள்ளேயே நெனச்சுட்டு, அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் எல்லாரும் மொறச்சுக்கிட்டே இருக்காங்க சோழன. "என்ன எல்லாரும் மொறச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்றது குத்தமா?" அப்படின்னு அவர் மனசுல நெனச்சுக்கிட்டு, அவர் சகஜமா பேச ட்ரை பண்றாரு எல்லார்ட்டயும். ஆனா எல்லாருமே அவர்ட்ட பேசாம அவங்கவங்க பாட்டுக்கு இருக்காங்க. "ஏய் யாராச்சும் பேசுங்கப்பா! என்ன எல்லாரும் ஓவரா பண்றீங்க?" அப்படின்னு சோழன் கேட்க, நீ பண்ற வேலைக்கு உன்ட்ட எல்லாரும் இழுச்சு இழுச்சு பேசிட்டு இருப்பாங்களா? இவங்களும் என் கூட தானடா பொறந்தாங்க. நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்க? நம்ம எல்லாரும் ஒரே வயித்துல பொறந்தோம்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்குடா. ஏன்டா இப்படி பண்ற? அவங்களும் உன்னோட தம்பி தானே! அவைங்கலாம் எவ்வளோ டீசென்ட்டா இருக்காங்க. நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்க?" அப்படின்னு சேரன் அசிங்க அசிங்கமா திட்டிட்டு இருக்காரு. நிலா உடனே சொல்றாங்க, "அண்ணே நீங்க எவ்வளோ சொல்லியும் அவங்க திருந்த போறதில்ல. திருந்தாத ஜென்மம் தான் அது. நீங்க சொல்லி அது திருந்த போதா? யார் சொன்னாலும் திருந்த போறதில்ல. விடுங்கண்ணே" அப்படின்னு நிலா சொல்றாங்க. பாண்டியும், "ஆமாண்ணே அவன் திருந்தவே மாட்டான். அவனுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இத தான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ போய் திருந்துன்னு சொன்னா திருந்திருவானா? விடுண்ணே நீ போய் வெளியில போணும்னு சொன்னல்ல கிளம்பு" அப்படின்னு சொல்றாரு. "எங்கண்ணே?" அப்படின்னு பல்லவன் கேட்க, "அதான்டா சந்தாவ கூட்டிட்டு வெளில போறேன்னு சொன்னுச்சு அண்ணே" அப்படின்னு சொல்றாரு பாண்டி. "ஓ! ஆமால்ல. அக்காவ கூட்டு போறேன்னு சொன்னார்ல. சரி, சரி நீ போய் கிளம்புனே" அப்படின்னு சொல்ல, "இல்லடா எனக்கு மூடு சரியில்ல. நான் இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. "அண்ணே ஃபர்ஸ்ட் டைம் வெளில கூட்டு போறேன்னு சொல்லியிருக்க. இப்போ போயிட்டு நான் இப்போ வரல அப்புறமா வரேன்னு சொன்னா நல்லா இருக்காது. நீ போய் கிளம்பு இவன் கிடக்குறான்" அப்படின்னு சொல்லிட்டு அவர போய் ரெடி பண்ண போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் ரெடி ஆயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னலாம் நடக்க போகுதுங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.